அதாவது தேவனோடு இருந்த அந்த உறவு பிரசன்னம் போயிடுச்சு. அந்த பிரசன்னம் போனனால தான் என்னை ஏன் கைவிட்டேன்? கைவிட்டது துக்கத்தின் துணி அல்ல, அந்த பிரசன்னத்தினாலே 33 ஆண்டு நிறைந்திருந்த ஒரு இரட்சகர் இயேசு என்னைக்கு அந்த தேவ பிரசன்னம் போயிடுச்சோ, he was cried. அவருடைய கதறலுக்கு காரணம் என் பிரசன்னம் இல்லையே, அந்த பிரசன்னம் இல்லையே, அதனுடைய கதறல் தான் ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்ல, என்னை விட்டுட்டீங்க, அம்போன் விட்டுட்டீங்க, அந்த வார்த்தை அல்ல, உங்களுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியலையே. இன்னொன்னு சொல்றேன், அவர் பாவமானாரே, எனவேதான் அந்த பாவத்தை பார்க்க கூடாதபடி, அதாவது பிதாவாகிய தேவன் இந்த பூமியில் இருளை அனுப்பினார். புரிந்தாலும் புரியும். அவருடைய பாவத்தை பார்க்க முடியல, பாவமானார், அந்த பாவத்தை பிதா பார்க்க முடியல. எனவே God tuned the lights, வெளிச்சத்தை இருளாய் மாற்றினார். நேற்று கூட சொல்லியிருக்கிறேன், அதுக்கு முந்தின நாள் பௌர்ணமி. அந்த பௌர்ணமியில் அடுத்த நாள் இருளாவதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஆமோஸின் புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது, பூமி அந்தகாரப்படும். வாசிக்கிறீங்களா? வராதவங்க எல்லாம், நீ தான் வரதே இல்லையே ஜபத்துக்கெல்லாம். ஆமோஸின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமோஸ் 8:9. அந்நாளிலே மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க எங்க நடக்குமா? இந்த வேடிக்கை நடக்குமா? அந்நாள் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி. சூரியன் எப்ப அஸ்தமிக்கும்? என்ன குழப்பிட்டீங்களோ? சூரியன் எப்ப அஸ்தமிக்கும்? இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள். இங்கிலீஷ், தமிழ். மத்தியானத்தில் சூரியன் அஸ்தமிக்குமா? பட்டப்பகல்ல அந்தகாரமாய் மாறுமா? ஆமீன் சொல்லுங்க. தேவன் தன்னுடைய வார்த்தை நிறைவேற்றுவதில் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு சொல்றேன், ஆண்டுகளுக்கு என்ன வசனம் தந்திருக்கிறாரோ, திரும்ப சொல்லுகிறேன், 50 ஆண்டுகள் ஆனாலும் அது நிறைவேற்றி தருவார். மோசேக்கு 40 வருஷம் ஆச்சு. நான் உன்னை கொண்டு ஜனங்களை விடுவிப்பேன், உன்னை கொண்டு தேசத்தை ஆஸ்வதிப்பேன். 40 வருஷம் ஆச்சு, நத்திங் ஹஸ் ஹேப்பன். 40 வருஷத்துக்கு பிறகு தேவன் எதை சொன்னாரோ, உன்னை கொண்டு தேசத்தை மீட்பேன் சொன்னாரே, அதே மோசை கொண்டு தேசத்தை மீட்டார். ஆபிரகாம் சொன்னார், நட்சத்திரங்களை பார், கடல் மணலை பார், அதுபோல சந்ததியை பெருக பண்ணுவேன். 25 ஆண்டுகள் ஒன்று நடக்கல, ஆனால் 25 ஆண்டுகளுக்கு பின்பு கர்த்தர் அப்படியே செய்தார். ஆமென் சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. காலங்கள் மாறலாம், ஒரு இடைவெளி இருக்கலாம், ஒருவேளை ஒரு தோல்வி ஏற்படலாம். வாட் காட் ப்ராமிஸ்ட், இந்த மாஸ்டர் வாக்குதான் அப்படிதான், நான் அதை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். நல்லா பாருங்க, நீங்க தூங்குறதெல்லாம் முடிச்சுங்க, நீங்க அதிலே பாருங்க. ஆமென்.